முருகர் யாரையும் திருத்த மாட்டாரு, கண்டிக்க மாட்டாரு, ஏன் தண்டிக்கவும் மாட்டார். அவருடைய குணமே எப்போவுமே குழந்தைங்கள ரொம்ப அவருடைய கட்டுப்பாடுகள்லாம் கொண்டு போகவே மாட்டார். தன் பக்தர்கள் நம்மளை வந்துட்டாங்க, நம்மளை நம்பி என்ன நீ கும்பிட்றியா, சரி கும்பிடு, உனக்கு என்ன வேணுமோ நான் தருவேன், ஆனால் நீ இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். உன் மனசுக்கு எப்படி பிடிக்குதோ நீ அப்படி இருந்துக்கோ, உனக்கு எது நியாயம் படுதோ நீ அப்படி இருந்துக்கோ. நீ என்னை வணங்குற, நானும் உன்னை விரும்பி உன் கூடவே இருப்பேன். எக்கணமும் நான் உன்னை பிரியாமே இருப்பேன். உன்னுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்துக்குமே நானாக துணையாகவே இருப்பேன். எந்த ஒரு நஷ்டமும் கஷ்டமும் உனக்கு வராமல் நான் காத்து நிற்பேன்னு சொல்லக்கூடியவர் தான் நம்ம முருகர். முருகர் யாரையுமே திருத்த மாட்டார். நம்ம ஏதோ ஒரு தப்பு செஞ்சுருப்போம், ஏதோ ஒரு நம்மளை அறியாமை கூட நம்ம ஒரு கோபத்தில் இருப்போம், ஏதோ ஒரு நம்ம வாழ்க்கை சூழ்நிலை அப்படி நமக்கு. அதனால் நம்ம சரியில்லாமல் கூட நம்ம இருப்போம். ஆனால் நம்ம முருகரை வழிபட்டதுக்கு அப்புறமா நமக்கே அது புரிய வரும். நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நம்ம கொஞ்சம் மாறிக்கணும், கொஞ்சம் நம்ம இதை திருத்திக்கணும் அப்படின்னு நமக்குள்ளேயே நமக்கு மாற்றம் வரும். நம்ம முருகரை பார்க்க 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 நம்மளாவே நம்ம மாறிடுவோம். அவரை நம்ம வணங்க வணங்க இன்னும் நமக்கு ரொம்ப தெளிவாகிடும் நம்ம மனசு எல்லாமே. சொல்லுவாங்க, ஒரு குடம் பாலில் ஒரே ஒரு துளி விஷம் கலந்தால் அந்த ஒரு குடம் பாலும் விஷமாயிடும், நஞ்சு கலந்தனால நஞ்சாயிடும்னு சொல்லுவாங்க. ஒரு குடம் முழுதும் நம்ம விஷமாகவே இருந்தாலும் நஞ்சாகவே இருந்தாலும் முருகனுடைய ஒரு துளி அன்பு போதும் இந்த நச்சுக்கள் எல்லாம் எடுக்கிறதுக்கு. விஷமெல்லாம் மாறி நாமும் பரிசுத்தமான அமிர்தமாக நம்ம மாறிடுவோம். முருகனை வணங்கினாலே நம்மக்கிட்ட இருக்க கெட்ட எண்ணங்கள்லாம் அப்படி போயிடும். சின்ன புத்தி, சண்டை போடக்கூடிய ஒரு குணம், கோவப்படக்கூடிய ஒரு குணம், சின்னதாக ஒரு போராமை, இதெல்லாம் எதுவுமே நம்மக்கிட்ட இருக்காது. முருகர் நம்மளை இப்படி இரு அப்படி இருன்னு சொல்லவே மாட்டார். அவர் பாட்டுன்னு அவர் இருப்பார், வானம் மாதிரி. நம்ம தான் அண்ணாந்து பார்த்து அதை ரசிக்கிறோம், போற்றுறோம், புகழ்கிறோம், மழை வந்தால் ரசிக்கிறோம். அது மாதிரி முருகர் கொடுக்கறது எல்லாமே நம்ம வாங்கிக்கிறோம், ரசிக்கிறோம். அவரை பார்த்து பார்த்து நம்மளும் நம்மளாவே மாறிடுவோம். முருகர் யாரையுமே திருத்த மாட்டார், கண்டிக்க மாட்டார், தண்டிக்கவும் மாட்டார். ரொம்ப அற்புதமான கடவுள் நம்ம தந்தை, முருகர் நம் தந்தை. அதனால் நம்மளாக நம்ம திருத்திப்போம். முருகர் வழிபட்டவங்களுக்கு இது நிச்சயமாக நல்லாவே தெரியும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.